நான் யூடியூப்ல சம்பாதிக்க முடியுமா? எல்லாருக்கும் எல்லா தொழிலும் செட் ஆகாது. எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் சம்பாரிச்சிட முடியாது. பல பேர் சம்பாதிக்கிறாங்களே அப்படிங்கிறத நினச்செல்லாம் நாமளாம் அதிலெல்லாம் இறங்கணுன்னா நம்மளோட கால வரையும் தன வரையும் பொருள் வரையும் தான் ஏற்படும். அதனால் நமக்கு அதுக்கு வந்து ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, நம்மளோட தலையெழுத்துக்கு சம்மந்தப்படுதா அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவதாக வந்து நமக்கு அதுக்கான தகுதி இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். எப்பவுமே வந்து செல்ஃப் எஸ்டீம், சுய மதிப்பீடுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளை பற்றி நாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். பொதுவாகவே நாம் வந்து 2 விதம் 3 விதமாக வச்சுருப்பாங்க. சில பேர் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. என்கிட்ட நிறைய சரக்கு இருக்குதா நினச்சிப்பாங்க. தங்கிட்ட நிறைய திறமை இருக்குதா நினச்சிப்பாங்க. சில பேர் எனக்கு திறமை இருந்தால் கூட அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே இருக்காது. தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும். அதனால் அவங்க வெளியவே வரமாட்டாங்க. இந்த மாதிரி 2 விதமான பீப்புள் இருக்காங்க. ஆனால் மூணாவதாக வந்து சரியாக நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், முயற்சி பண்ணணும். அதுக்கு வந்து எக்ஸாம் எழுதி எப்படி பாஸ் ஆகிறோமோ அந்த மாதிரி நம்ம வெளியே விட்டு பார்க்கணும். 4 இடத்துல வந்து காமிச்சு தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட திறமை அப்படிங்கிறது ஜனரஞ்சகமாக இருக்கணும். நம்மளோட திறமைங்கிறது ஜனரஞ்சகமாக இருக்கணும் அல்லது அறம் சார்ந்து இருக்கணும். இது ரெண்டில் ஒன்று இருந்ததுனாக்கா மக்கள் நம்மளால் ரசிப்பாங்க. இது ரெண்டில் எதை அதிகமாக ரசிப்பாங்க அப்படின்னா நிச்சயமாக அறம் சார்ந்த விஷயத்தெல்லாம் ஒன்று ரசிக்க மாட்டாங்க. நாங்கள் நிறைய அறம் சார்ந்த கருத்துக்கள் வீடியோக்களும் போடுறோம், அவ்வளோலாம் ஒன்றும் அவ்வளோ ரசிக்க மாட்டாங்க. ஆனால் ஜனரஞ்சகமான விஷயம்னா இருந்தால் ரொம்ப நல்லா ரசிப்பாங்க. ஆக ஜனரஞ்சகமாக இருந்தாக்கா உங்களுக்கு நல்லா வருமானம் வரும். அதை வந்து நீங்கள் ஆளு கேரக்டரே வந்து நீங்கள் வந்து ஜனரஞ்சகமான ஒரு கேரக்டராக இருந்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட நிறைய அது சார்ந்த திறமைகள்லாம் இருக்கும். அப்புறம் மூணாவதாக ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப கியூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுது. இப்போ வந்து அவாவை உருவாக்குறது. இப்போ ஜோசியம் அந்த மாதிரியானது. எங்களோட ஜோசியம் அப்படியும் மேச ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், இன்றைக்கி எப்படி இருக்கும், இன்றைக்கி எப்படி இருக்குன்றத சொன்னால் அது தினப்பலன். இந்த வாரம் எப்படி இருக்குன்னா அது வாரப்பலன். இந்த மாதம் எப்படி இருக்குன்னாக்கா அது மாதப்பலன். இந்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த கிரகப்பயிற்சி எப்படி இருக்கும், இதெல்லாம் சொன்னோம்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரே ஆர்வம் ஏற்பட்டுரும். அவானால என்ன ஆகுனாக்கா அவங்க வந்து அதை அந்த வீடியோவெல்லாம் பார்ப்பாங்க, உங்கள்கிட்டலாம் பேசுவாங்க, நேரில் பார்க்கும்போது நிறைய பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போது அந்த மாதிரி உங்ககிட்ட இந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஒன்று அறம் சார்ந்து இருக்கணும், அறங்கள் பற்றி தெரிஞ்சிருக்கணும், அல்லது ஜனரஞ்சகமான விஷயங்கள் இருக்கணும், அல்லது கியூரியாசிட்டி அடுத்தவங்களுடைய அவாவை வந்து தூண்டுற மாதிரி இருக்கும். தூண்டும் சரக்கு உங்ககிட்ட இருக்கணும். இது 3ல் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா உங்களை சுற்றி எப்பவுமே கூட்டறங்க, நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும், ரெஸ்பெக்டும் இருக்கும். அதே டைமில் வந்து அது நகைச்சுவையாக இருக்கலாம், அல்லது அறிவு சார்ந்த விஷயமாக இருக்கலாம், அல்லது ஆன்மீகம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், அல்லது வேறு சமையல் சார்ந்த விஷயமெல்லாம் இருக்கும். ஏதாவது ஒன்று சப்ஜெக்டு உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி விசேஷமாக இருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் நீங்கள் வந்து இங்கே இந்த சினிமாலெல்லாம் வந்து நல்லா ரசிகரெல்லாம் உருவாக்கி வச்சுட்டுவாங்க, ஒரு வாரத்துக்கு ஓட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் ஓடுமாங்கிறது தான் ரியாலிட்டி. அதுபோல் உங்களுடைய இதுலேயும் வந்து வீடியோலாம் போட்டிங்கன்னா எந்த அளவுக்கு ஓட்டம் இருக்குதுங்கிறது போட தான் தெரியும் நமக்கு. அது போட்ட ரெஸ்பான்ஸ் இருக்குதா இல்லையான்னு யாருமே வந்து அதை தடுக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நல்ல ஓட்டம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். இது மாதிரி ரியாலிட்டிக்கு வாங்க. ஜோதிட ரீதியாக சொல்லணும் அப்படின்னாக்கா உங்களுடைய கலைஸ்தானம் அல்லது மீடியா ஸ்தானம்னு 2ஆம் இடம் 3ஆம் இடம், இந்த 2ல் ஒரு இடம் 10ஆம் இடமான வருமானத்தோட சம்மந்தப்பட்டிருக்கணும். 10ஆம் இடமான வருமானத்துக்கு உங்களுடைய 1, 2, 3 ஆகிய இடங்கள் 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம், இந்த இடத்துல ஏதாவது ஒன்று 10ஆம் இடத்துக்கோ அல்லது 10ஆம் அதிபதியோ சம்மந்தப்பட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதில் சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்கணுன்னாக்கா இந்த 10ஆம் இடத்துல வலுவாக இருக்கணும். அதை வந்து 1, 2, 3ஆம் இடத்தோட தொடர்பு இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் ஜாதக ரீதியாக நீங்கள் சம்பாதிக்க முடியும். இல்லைனா உங்களுக்கு எவ்வளோ திறமை இருந்தாலும் அதை நீங்கள் வந்து வெளிப்படுத்தி அது மூலிமா காசு எடுக்க முடியாது. அதனால் பார்த்து பண்ணுங்கள்.